இந்த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது திரௌபதி 2 படத்தோட விமர்சனம். இந்த படத்துல ரிச்சர்ட் ரிஷி, ரக்ஷனா, நாட்டி இப்படி பலரும் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. இசை ஜிப்ரான், இயக்கம் மோகன் ஜி. பல தமிழ் படங்கள்ல இந்த காலத்துல கதைக்கு சமமா அரசியல் கருத்துக்கள்லாம் அதிகமாவே சொல்லப்படுது. பா ரஞ்சித், வெற்றிமாறனோட படங்களாகட்டும், சமீபத்துல வந்த பராசக்தி ஆகட்டும், அதே வகையில இன்னொரு வகையான அரசியலோட ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமாவையும் கலந்து சொல்லப்பட்டது தான் திரௌபதி 2 படத்தோட கதைக்களம். ஒரு புத்தகத்தை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்ததா முதல்ல போடுறாங்க. கதைன்னு பார்த்தா 14ஆம் நூற்றாண்டுல ஹொய்சால மகாராஜா 3ஆம் வீர வல்லாளன் காலத்துல நடக்கிறதா சொல்றாங்க. அப்போ மதுரையில அலாவுதீன் கில்ஜி வம்சத்துல வந்த தம்கானியோட ஆட்சி, தில்லியில முகமது பின் துக்ளக்கோட ஆட்சி. இவங்களுக்கு நடுவுல திருவண்ணாமலை, மதுரை அப்படின்னு கதை நகருது. ரிச்சர்ட் ரிஷி நடிச்ச வீரசிம்ம காடவராயன் ஹொய்சால அரசரோட மெய் காப்பாளரா இருக்காரு. இவருடைய மனைவி தான் திரௌபதி. ரக்ஷனா நடிச்ச பாத்திரம். நாட்டி தான் வீர வல்லாளர் பாத்திரத்துல நடிச்சிருக்காரு. கதையில துக்ளக்கோட ஆட்கள், தம்கானியோட ஆட்கள், இவங்களுடைய அட்டூழியங்கள், மதம் மாற சொல்லி அராஜகம், இப்படி பல காட்சிகள் வருது. இதெல்லாம் எதிர்த்து ஊர் மக்களும் அரசரும் காடவராயன் எல்லாருமே பல வழிகள்லையும் போராடுறாங்க. பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. சூழ்ச்சிக்கு மன்னர் பலியாறாரு. தம்கானியோட சிறையில உள்ள இளவரசரை மீட்டு ஆட்சியில அமர்த்த காடவராயன் போராடுறாரு. சூழ்ச்சியால இவரும் இவருடைய மனைவி திரௌபதியும் பிரிகிற நிலை ஏற்படுது. கடைசியில தன் முயற்சியில இவங்கெல்லாம் வெற்றி அடைஞ்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்றதுதான் திரௌபதி படத்தோட மூல கதையே. இத வெறும் பொழுதுபோக்கு படமா இந்த அரசியல் காட்சிகள்லாம் தவிர்த்து பார்த்தாக்கா இது ஓரளவுக்கு நல்லாவே சொல்லப்பட்ட ஒரு கதை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். காட்சிகள்லாம் தொய்வில்லாம விறுவிறுப்பா நகர்ந்துகிட்டே இருக்கும். அதனால நேரம் போறதே தெரியாம படம் நகரும். ஒரு கோர்வையான ஒரு கதையா தான் இது இருக்கு. ஆனா என்ன, கொஞ்சம் இந்த காலத்து வக்ஃபு வாரிய பிரச்சனை அப்படி இப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனா அது ஒரு சில காட்சிகள் தான் இருக்கிறதுனால மூலக்கதையோட ஓட்டத்துல இதனால எந்த பிரச்சனையும் ஏற்படுறது இல்லை. ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமாவா நினைச்சு இதை நம்ம பார்க்கலாம். அந்த வகையில ஒரு சுமாரான பொழுதுபோக்கான கதையாவே இந்த படம் வந்திருக்கு. பிரச்சனைன்னு பார்த்தா இதோடைய வரலாறு எந்த அளவுக்கு சரி அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல. நிறைய விஷயங்கள் காடவராயனும் திரௌபதியும் செஞ்சு முடிச்சதா நமக்கு காட்டப்படுது. ஆனா அது வரலாற்று உண்மையா எனக்கு தோணல. ஒரு குறிப்பிட்ட அரசியல் காரணங்களுக்காக இதை செஞ்சிருக்கலாம். அதனால இது ஒரு வெறும் வரலாற்று கதையா மட்டும்தான் பார்க்கணுமே தவிர உண்மையா இதை நம்ம எடுத்துக்க முடியாது. அடுத்த பிரச்சனை படத்தோட பட்ஜெட்டு. காட்சிகள், செட்ஸு, சிஜிஐ எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வந்திருந்தாலும், மதுரை சுல்தான், டெல்லி பேரரசு, துக்ளக் அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்கெல்லாம் வெறும் ஒரு 4, 5 பேரோட சேர்ந்து சுத்துற மாதிரி தான் நமக்கு படத்துல காட்டப்படுது. ஹீரோ ஒண்டியாலாவே இவங்களுடைய படைகளெல்லாம் எதிர்த்து சண்டை போடுற மாதிரிலாம் காட்சிகள் வருது. இவ்வளவு பெரிய பேரரசு, சுல்தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த காலத்துல வர கேங்ஸ்டர்கள் கிட்ட இருக்கிற ஆட்களோட கம்மியான ஆட்களோடைய இவங்களெல்லாம் காட்டுறது அந்த அளவுக்கு ஏற்புடையதா இல்லை. தவிர பல இடங்கள்ல படத்துல லாஜிக்கல் ஓட்டைகள்லாம் நிறையவே இருக்கு. படம் பார்த்தா உங்களுக்கு இதெல்லாம் நல்லாவே விளங்கும். நடிப்புன்னு பார்த்தா முக்கிய பாத்திரங்கள் ரிச்சர்ட் ரிஷி, ரக்ஷனா, நாட்டி இவங்க எல்லாருமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஸ்டண்ட் காட்சிகள், இந்த கத்தி சண்டை இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருந்தது. இசை ஓகே தான். ஒரு டான்ஸ் காட்சி அப்படியே ஒரு இந்தி படத்துல இருந்து எடுத்த மாதிரி அப்படியே இருக்கு. சரி, அப்ப இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டாக்கா, ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா எல்லாம் பிடிச்சு பார்க்குறவங்க, இல்லை ஜென்ரல் ஆடியன்ஸு ஒரு பொழுதுபோக்கான படமாகவே இதை பார்க்கலாம். தாராளமாக குடும்பத்தோடையே போய் பார்க்கலாம். ஆனால் பொலிட்டிக்கல் மெசேஜிங்லாம் உங்களை கொஞ்சம் பாதிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சா, அப்போ இந்த படத்தோட அரசியல் கருத்துக்களோட நீங்கள் ஒத்து போனாக்கா இந்த படத்தை பார்க்கலாம். ஒத்து போகாதவங்களுக்கு கொஞ்சம் இந்த படம் சங்கடமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5 out of 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.